சீமானுக்கு மட்டும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சீமான் சார் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன் சார். அணில் குஞ்சு நாய கிடையாது சார், நீங்க தான் சார் அணில் குஞ்சு. மாத்தி மாத்தி பேசாதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் உங்களை பார்த்தேன், பைத்தியக்காரன் அப்படிங்கிறானுங்க. நேத்து அன்னைக்கு பேசுறேன், இன்னைக்கு இது பேசுறேன், என்ன அதெல்லாம் சொல்லு பார்க்கலாம். என்னைக்கோ வார்த்தை கரெக்டா பேசுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் 2024 தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்க அறிவிச்சாரு. அப்ப என்ன சொன்னா, என் தம்பி வராரு அப்படின்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, அணில் குஞ்சு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்புறம்? என்ன அர்த்தம் அப்புறம்? டிவிக்கு தான் என்னைக்கும் சும்மா அதெல்லாம் ஓடுற ஓட்ட 2026 தேர்தலை விட்டு ஓடுற ஓட்ட நீ எங்க இருக்கு தெரியாது. நன்றி. இப்ப கூட பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. இப்போ கூட நாம் தமிழர் கட்சி இழுக்கவே இல்லை. இதை வந்து அண்ணா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சீமான் அண்ணா, நீங்கள் தான் வாண்டடாக உள்ளே வந்து அண்ணனை தப்பாக பேசிகிட்டே இருக்கிறீங்க. நீங்களும் சாட்டை என்னணும், அதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் மாறிடுவீங்க. இதை பார்த்துக்குங்க. அவங்க மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தோம், எங்கள் கட்சிக்காரங்க எல்லாருமே வச்சுருந்தாங்க. நீங்களா அதை கெடுத்துக்கிட்டீங்க. ஓகே, எனிவே பாய் அண்ணா. ஏன்னா விஜய்க்காக வேலையை விட்டுட்டு எல்லாமே வந்திருக்காங்க. 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓட்டு போட மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள்.